வணக்கம். என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நான் ஒரு ஆசிரியர். என்னுடைய பெயர் தேவனூர் துரை பலராமன். என்னுடைய படிப்பு எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் அண்ட் எம்ஏ. என்னுடைய ஆசிரியர் பணி சார்ந்த சில எண்ணங்களை, கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆசிரியர் பணி மிக மிக உயர்ந்த பணி. அது ஒரு அறப்பணியாகும். ஆசிரியர்கள் மாணவர்களுடைய வருங்கால வாழ்க்கைக்கு தகுதியாக்க செம்மையான முறையில் அமைத்து கொடுப்பார்கள். மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நிர்வாகம் செய்வதற்கும் அது பயன்படும். மேலும் ஆசிரியர்கள் மற்றவருடைய மேம்பாட்டுக்காகவே பாடுபடுவார்கள். That is a famous saying, child is the father of man. இன்றைய குழந்தைதான் நாளைய குடிமகன் ஆகும். ஆகவே மாணவர்களுக்கு கல்வியினுடைய பெருமை கேடில் விழிச்செல்வம் கல்வி. அந்த கருத்தை மாணவர்களுக்கு ஆழமாகவும் அகலமாகவும் மனதில் வேரூன்ற செய்ய வேண்டும். நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு, பிரிட்டிஷ் முன்னாள் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் போன்றவர்களெல்லாம் குழந்தைகளுடைய கல்விக்காக மிகவும் பாடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆசிரியர்களிடம் சுமார் வகுப்பில் 40 மாணவர்கள் இருப்பார்கள். 40 மாணவர்களும் ஒரே திறமை என்று சொல்ல முடியாது. பலதரப்பட்ட, வேறுபட்ட, மாறுபட்ட தனித்தனி திறமைகளை உடையவர்களாக இருப்பார்கள். அந்த திறமைகளை ஆசிரியர்கள் கனிவோடும் கண்டிப்போடும் ஆராய்ந்து அந்த மாணவர்களுடைய திறமையை தூண்டிவிட்டு நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க செய்ய வேண்டும். பிள்ளைகளுடைய எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் செம்மையாக அமைய ஆசிரியர்கள் பாடுபட வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலால், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நான் இன்றும் மாணவன் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் இப்பொழுது 21வது நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
இன்று எல்லாம் கணினிமயம், எங்கும் கணினமயம், எதிலும் கணினிமயம். இது விஞ்ஞானத்துடைய உச்சக்கட்டம். இந்த உச்சக்கட்டம் இதோடு நிற்காது. பல உச்சக்கட்டங்களில் இது ஒன்றுதான். மனிதன் இன்னும் எண்ணிலடங்காத, கற்பனை கெட்டாத அற்புதங்களை காண முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். அந்த கண்டுபிடிப்புகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். இன்று மக்களிடையே புத்தகம் வாசிப்பு பழக்கம் மிகவும் குறைந்து விட்டதாக எல்லோரும் கருதுகிறார்கள். இதற்கு ஆசிரியர்கள் இதை பங்கு பெருமையால் ஆசிரியர்கள் புத்தகத்தினுடைய வாசிப்பினுடைய சிறப்பை பற்றி தெளிவாக சொல்ல வேண்டும். புத்தகம் வாசிப்பதால் மனிதனுடைய நினைவு ஆற்றல் பெருகிக் கொண்டே இருக்கும். புத்தகம் வாசிப்பதால் மனிதனுடைய கற்பனை திறன் கூடிக்கொண்டே இருக்கும். புத்தகம் வாசிப்பதால் அன்றாடம் மக்களிடையே மனிதரிடையே பேசும்போது தன்னுடைய படிப்பை பயன்படுத்தி அந்த சொற்களை பயன்படுத்தி மேற்கோள் காட்டி அழகாகவும் சிறப்பாகவும் பேச இயலும். உங்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோள். நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய சகோதரன், நம்முடைய சகோதரி போன்றவர்கள் வீட்டில் தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நல்ல புத்தகத்தை திறந்து வைத்துக்கொண்டு உட்கார்ந்து படிக்க வேண்டும். அதை ஊன்றி வாசிக்க வேண்டும். வாசிக்கும்போது நம்முடைய குழந்தைகள் அந்த செயலை ஊன்றி கவனிப்பார்கள். அந்த பழக்கம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பழக்கம் ஒட்டிக்கொள்ளும். நூலை போனதுன்னா சேலை. நம்மளுடைய குழந்தைகள்லாம் யார்? நம்முடைய நகல்கள் தானே. நாம் என்ன செய்கிறோமோ குழந்தைகளும் அதே செய்வார்கள். நாம் என்ன பேசுகிறோமோ அதே குழந்தைகளும் பேசுவார்கள். அதனால் ஆசிரியர்கள் ஆகிய நாம் இந்த 2 மணி நேரம் மற்றவர்களை படிக்க செய்து அந்த பழக்கத்தை பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும். நான் சொல்லுகிறேன், இதை நம்புங்கள், நல்லதே நடக்கும். வணக்கம்.